ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் பெரிய திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகாவிலிருந்து இரவு நேரத்திலும் இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் பேசுவாராக, வழிநடத்துவாராக. எடுத்து வருகிற ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு, அவரையும் அவர் சபையையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு, இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். வழி நடத்துங்க பாஸ்டர். God bless you. ஆமேன். God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையிலே தேவனுடைய சத்தியத்தை உங்கள் மத்தியில் போதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். போன வாரத்திலே நாம் பார்த்தோம், ஒரு வசனத்தை எடுத்தோம். நாம் அந்த ஒரு வசனத்தில் பிசாசினுடைய கிரியைகளை எப்படி, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தர் நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம், உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் வல்லமை. அந்த வல்லமை அவர் சுவிசேஷத்தில் கிராமமாய் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற எல்லா இடங்களிலும், மலைகளிலோ கடல் ஓரத்திலோ கிராமத்திலோ எந்த இடத்தில் அவர் சென்றாலும் சுவிசேஷத்தை அறிவித்து அவருடைய நாமத்தை அவருடைய வல்லமையின் மூலமாக மகிமைப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் இரண்டாவது பகுதியை நாம் பார்த்தோம். பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்டவர்கள் விடுவிக்கிறவராய் அவர் சுற்றித் திரிந்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதே வசனத்தில் மேலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை குறித்து, பசுத்த ஆவியினுடைய வல்லமை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் 10:38 தேவன் நஸ்ரனாகிய இயேசுவை பசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றித் திரிந்தார். இரண்டாவது பகுதியை குறித்து, பிசாசினுடைய வல்லமை குறுகி போகவில்லை, எடுத்து விடவில்லை. அவனுடைய வல்லமை செயல்படுகிறது. ஆனால் அவனுடைய வல்லமையை சிலுவையிலே இயேசு கொன்றார் என்பதை குறித்து, பிசாசின் கிரியைகளை அழிக்க குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார் என்று நாம் பார்த்தோம். இந்த நாளில் இயேசுவானவர் பெற்ற அந்த பசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், அந்த பசுத்த ஆவியினுடைய வல்லமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை கொடுத்தது.
வியாதியிலிருந்து குணமாக்கினது. பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். சாப கட்டுகள் உடைக்கப்பட்டது. பூமியின் மீது உன்னின் நிமித்தமாக சாபம் என்று ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அவனை சபிக்கவில்லை, பூமியை சபித்தார். அவன் வாழப்போகிற பூமியை சபித்தார். பூமியின் மீது அவனால, அவன் குற்றத்தினாலே, அவன் செய்த பாவத்தினாலே, அவன் தேவனுடைய கட்டளை மீறினபடினால பூமியின் மீது சாபத்தை விட்டாதே. அந்த சாபம் பூமியின் மீது இருந்தது. அது பழைய ஏற்பாட்டு முற்றிலுமாக அது தொடரப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வந்த பிறகு கிருபையின் காலம் துவங்கப்பட்டது. இயேசுவின் மூலமாக பாவ மன்னிப்பு, இயேசுவின் மூலமாக அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக சாப கட்டுகள் உடைக்கப்பட்டது, தகர்த்தெறிந்தார். சிலுவையிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அந்த சபிக்கப்பட்ட சிலுவையிலே அவர் தொங்கினார் என்றால் நம் தலை மீது இருந்த முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக தேவ கோபாக்கின நிமித்தமாக சாபங்கள் ஜெனரேஷனாக வந்த அதை இயேசு முதலாவது அவர் இந்த பூலோகத்தில் வந்து அந்த கிருபையின் காலத்தில் என்றைக்கு அவர் பூமியில் காலை எடுத்து வைத்தாரோ அன்றைக்கு இந்த பூமி தலைகீழாய் மாறினது. சாபத்திலிருந்து விடுதலை அடைந்து தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றது. சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம் அந்த பூமியின் மீது சிதறும் போது இந்த அகில உலகத்தையும் ஆளு செய்கிற பிசாசினுடைய வல்லமை அழிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த சாபங்கள், தேவ கோபாக்கினைகள் அழிக்கப்பட்டது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்ரம் சோத்ரம். அவர் ஒருவரே பசுத்தராய் இருக்கிறார். அவர் ஒருவரே மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். அப்ப இந்த பசுத்த ஆவியினுடைய வல்லமை கிறிஸ்துவின் காலகட்டத்தில் அவரை நிரப்பின அந்த பசுத்த ஆவி. அவர் தான் சொன்னார், இயேசுவான சொன்னார், பசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்து சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார் என்று. அவருடைய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் போதித்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவராய் நம்மதிலே அசைவாடுகிற தேவனாய் கடந்து வந்தார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட பிறகு அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எருசலேமை விட்டு நீங்கள் போகாமல் பசுத்த ஆவிக்காக காத்திருங்கள் என்று சொன்னார். அப்போ காத்திருக்கிற ஜீவியம் அவர்களுக்குள்ளே வந்தது. ஒவ்வொருவராய் அர்ப்பணித்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போன பிறகு எல்லோருக்கும் ஒரு உயிர் மீட்சி கொடுத்தது, எல்லோருக்கும் ஒரு சமாதானத்தை கொடுத்தது, எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்தது, எல்லோருக்கும் ஒரு விசுவாசத்தை கொடுத்தது. ஏனென்றால் மரித்தாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மரணத்தை வென்றவராய் உயிர்த்தெழுந்தார். அவருடைய கல்லறை இன்றும் திறக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் உயிரோடு எழுந்த கர்த்தர். அந்த உயிரோடு எழுந்த கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர்.
கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உயிரோடு எழுந்தவர் தான் அவர்களோடு பேசினார், காத்திருங்கள். ஆமா, மேலறையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருந்தார்கள். பசுத்த ஆவியினுடைய ஆவினால அபிஷேகம், பசுத்த ஆவியினுடைய வல்லமையினால அபிஷேகம் நிரப்பப்படுவதற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். அப்போ நடந்தது என்னவென்றால், அவர் சொன்ன வாக்கு நிறைவேற்றப்பட்டது. என்ன வாக்கு சொன்னார்? அப்போஸ்தலர் 1:8, பசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயா சமாரியா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ பசுத்த ஆவி நிரப்பிய பிறகுதான் நீ சாட்சியா இருக்க முடியும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்கள் சாட்சி உள்ளவர்களாய் இருப்பார்கள். அதாவது கிறிஸ்துவுக்கு உண்மையாய் உள்ளவர்கள் சாட்சி உள்ளவர்களாய், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சாட்சி உள்ளவர். யார் பசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றார்களோ அவர்களுக்கு பற்றி எரியும் விசுவாசத்திலே, பசுத்தத்திலும், தெய்வ பக்தியிலும், கர்த்தருக்கு பயப்படுகிறதிலும், கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நிற்க வேண்டும் என்று அவருடைய சத்தியத்தை வைத்து வாழ்ந்து காட்டுவதற்கு போராடுகிற விசுவாசிகள் இந்த உலகத்தில் உண்டு. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் வரும்போது பலனடைந்து, அப்போ ஒவ்வொருவரும் விசுவாச வாழ்க்கையில் பலனடைவதற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பசுத்த ஆவி, கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யார் இந்த மாலை இந்த நேரத்தில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் உங்களை பசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே நிரப்பக்கூடிய வசனம். பலன் பசுத்த ஆவினாலே கிடைப்பது. சங்கீதக்காரன் 18ஆம் சங்கீதத்தில் சொல்ல, என் பலனாகிய கர்த்தாவே. இந்த உலகத்தில் இருக்கிற பலன்கள், வயசான நேரத்துல சில விட்டமின் எல்லாம் நம்முடைய பாடியிலிருந்து குறையும். அதற்கு ஏற்றபடி பேலன்ஸ் பண்ண வேண்டும். நாம் அதை பேலன்ஸ் பண்ணலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனம் அடைந்து விட்டால், பசுத்த ஆவியை தவிர, அவருடைய சத்தியத்தை தவிர உனக்கு உயிர் மீட்சி கொடுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. பலனடைய வேண்டும் என்றால் அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், அவருடைய சத்தியத்தை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவராயிருந்து, அவர் போதுமானவராயிருந்து நம்மை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை, விசுவாச வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் பசுத்த ஆவி. சாட்சி உள்ளவர்களாய் இருக்கும் போது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்காக சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது சாட்சியாய் வாழ்வதே அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தை வைத்து வாழும் போது நாம் அவைகளுக்குள் கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
பலவீனம் அடைந்தவர்கள் எழும்பி பிரகாசிக்க முடியாது. பலன் கொண்டவர்கள், கர்த்தருடைய பலத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலும் நிரப்பப்பட்டவர்கள் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையினுடைய பகுதியிலே பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல வாழ வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டும். அதுதான் உண்மையாய் சாட்சியாய் இருக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் யார் என்றால் மகா பரிசுத்தமுள்ள தேவன், மகா பரிசுத்தமுள்ள வார்த்தையை நம்ம இதயத்தில் விதைத்திருக்கிற தேவன், ஒருபோதும் மாறாதவர். மனிதன் மாறலாம், கர்த்தர் மாறுவதில்லை. அவருடைய சத்தியத்தில் மாறுவதில்லை, அவருடைய நீதியில் மாறுவதில்லை, அவருடைய உண்மையில் மாறுவதில்லை. அவருடைய நாமத்திலே மாற்றம் கிடையாது. அவருடைய நாமத்தின் வல்லமை குறுகி போவது கிடையாது. அவருடைய நாமத்தின் வல்லமைக்கு அளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலகட்டத்தில் நம்மதிலே கிரியை செய்கிறார். எப்படி? பரிசுத்த ஆவினாலே நாம் பரிசுத்த வார்த்தைகளை பெற்று வாழ வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லா கிறிஸ்து சொன்ன எல்லா சத்தியத்தை நினைவு கூறுகிறவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவையானது இந்த பரிசுத்த ஆவியினுடைய உதவி. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் பலனாய் இருக்க வேண்டும். நம்மை பலப்படுத்துகிறவர் அவர். அதான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். அந்த உயர்த்தப்பட்ட நாமம், அவர் தான் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்தார், கொடுத்தார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். ஒவ்வொரு விசுவாசியும், தேவனை நேசிக்கிறவர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எண்ணிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோமா? அவருடைய வசனத்தை வைத்து வாழுகிறோமா? அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்கிறோமா? அவருடைய சத்தியம் நம்மை விடுதலை கொடுத்தது. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்தது. பாவ அடிமைதனத்திலிருந்து விடுதலை கொடுத்தது. சாப கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய ஆத்துமாவை மீட்டது அவருடைய சத்தியம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டோம். அவருடைய இரத்தம் நமக்கு துணையாய் நின்றது. ஆகவே அவரை பின்பற்றுகிற நாம் பரிசுத்தத்தோடும் தெய்வ பக்தியோடும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை ஆக்கவும், குருடருக்கு பார்வையாகவும், பிரசித்தப்படவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும். எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். இயேசுவின் மேல் இருந்தபடினாலே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றார். இந்த சமுதாயத்திலே தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், சமாதானம் இல்லாதவர்கள்,
இவர்கள் எல்லோரையும் அவர் நோக்கி பார்த்தார். அவர்களை தள்ளாதபடி தரித்திரருக்கு இந்த சுவிசேஷம் எடுத்து செல்லப்பட்டது. ஒன்றும் இல்லாதவன், அடிமையாயிருக்கிறவன், ஏழையாயிருக்கிறவன், தரித்திரத்தில் வாழ்கிறவன், வாழ்க்கையில ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று உலகத்தாரும் சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்களையும், தரித்திரர் என்று சொல்லும் பொழுது ஆகாரத்திற்கு வசதி இல்லாதவர்கள், பணத்திற்கு வசதி இல்லாதவர்கள், வேலை திண்டாட்டத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் இந்த வல்லமுள்ள சுவிசேஷம், மகிமையின் சுவிசேஷம், மேன்மையான சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து கொண்டு போய் சேர்த்தார். இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கினார். தரித்திரருக்கு மாத்திர சுவிசேஷம் அல்ல, இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இதயம் நொறுக்கப்பட்டவர்கள், நொறுங்கினவர்கள், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலே தேவனுடைய சத்தியம் நம்மோடு இடைப்படுகிறது. இயேசு யார் என்றால், இதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற கர்த்தராய் இந்த உலகத்தில் வந்தார். நம்முடைய இதயத்தின் காயத்தை ஆற்றினவர், காயப்பட்ட நம்மை குணமாக்க வந்தவர். நம்முடைய ஆத்துமாவிலே காயப்பட்டிருந்தோம், இந்த ஆத்துமாவை குணப்படுத்த வந்த கிறிஸ்து அவர். அவரையே நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிற, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை ஆக்கவும். சிறைப்பட்டவர்கள், தண்டிக்கப்பட்டவர்கள், குற்றவாளி என்று நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட முடியாதபடி தன்னுடைய குற்றத்திற்காக தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றவர்கள். அப்போ பிசாசின் அநேக குற்றவாளிகள் உண்மையான சிறைசாலையில் சென்றார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை செய்தபடினாலே, கர்த்தருடைய கட்டளை உடைத்தபடினாலே, கர்த்தருடைய கட்டளையை மீறினபடினாலே பாவத்தினுடைய அடிமைதனத்திற்கு கடந்து சென்று விட்டோம். நமக்கு சிறைப்பிடித்து கொண்டான் பிசாசு. பாவம் செய்வதற்கு அவன் சொல்லுகிறபடி செய்ய வேண்டும். பாவத்தை செய்ய தூண்டி விடுகிறவன் அவன். குற்றம் தொடருவதற்கு நம்மை திசை திருப்பி நம்முடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிறைப்பட்டவர்களுக்கு, பாவ சிறையிலும் சாபத்தினுடைய சிறையிலும் பிசாசினுடைய அடிமைதனத்தினுடைய சிறையிலும் இருளின் அதிகாரத்தினுடைய சிறையிலும் இருந்த நம்மை விடுதலை ஆக்குகிற விடுதலையின் நாயகனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நம்மை விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆக்கப்பட்டோம். குருடருடைய பார்வைக்கு பிரசித்தப்படுத்தவும். ஒரு குருடன் இருக்கிறான் என்றால் அவன் இருளில் வாழ்கிறான். இருளினுடைய வாழ்க்கை அவனை சூழ்ந்து வருகிறது. இருளால வாழ்க்கையே அவன் இந்த உலகத்திலே கண்டடைகிறான். அவனால எதையும் செய்ய முடியாது. அநேகர் பிச்சை எடுக்கிறவர்களாய் மாறுகிறார். அநேகர் மற்றவர்கள் நம்பி வாழக்கூடிய நிலை. அவர்களால் எதையும் செய்ய முடியாது. கண் பார்வையை இழந்த பிறகு வாழ்க்கையெல்லாம் இருளாய் இருக்கும் போது எந்த வேலையும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. தன்னால இந்த காலகட்டத்தில் குச்சியை வெடித்து நடந்து கொண்டு போகிறார்கள். ஆனால் இருந்த போதிலும்
தன் பார்வை இழந்த பிறகு அவ்வளவுதான். நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும், பிசாசினாலே நொறுங்குண்டவர்கள், அநியாயத்தினாலே நொறுங்குண்டவர்கள், வேதனையினாலே நொறுங்குண்டவர்கள், கண்ணீரினாலே நொறுங்குண்டவர்கள், இவர்களை விடுதலையாக்குகிற கர்த்தராய் சிலுவையிலே தொங்கினார். சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். சிந்தப்பட்ட ரத்தம் உனக்காக எனக்காக. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. நாம் தேவனுடைய ஆவினாலே பிசாசை துரத்துகிறோம். அந்த பசுத்தாவி நமக்குள்ளே இருக்கும் போது அந்த அசுத்தாவி எதிர்க்கக்கூடிய வல்லமை நமக்கு பசுத்தாவி கொடுக்கிறார். அப்ப பசுத்த ஆவினுடைய கண்ட்ரோல்லே ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்க வேண்டும். பிசாசுகளை துரத்துகிற விசுவாசியா இருக்க வேண்டும். நம்முடைய மைண்ட்ல வருவான், நம்முடைய இதயத்துல வருவான், நம்முடைய ஆத்மாவில வருவான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா எழும்புகிறவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ள விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்றால் பசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்ட ஒரு ஜீவியம் நமக்குள் இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரோமர் 15:13 இவ்விதமாக சொல்லுகிறது, பசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாக்கும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே. அப்போ ஒவ்வொருவருக்கும் பசுத்த ஆவியினுடைய பலன் தேவை. அவருடைய பலத்தினால தான் நாம் வாழ வேண்டும். அவருடைய பலத்துக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். நம்முடைய சொந்த பலத்திலே இந்த விசுவாச வாழ்க்கையை வாழ முடியாது. சொந்த பலத்திலே பிசாசை எதிர்க்க முடியாது. சொந்த பலம் இருக்கிற இடத்துல தான் கர்த்தருடைய கட்டளை உடைப்போம், விசுவாசத்தை மீறுவோம், பின்வாங்குவோம், பாவத்திற்கு அடிமையாகுவோம். பாவத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற வாழ்க்கையாய் மாறும். ஆனால் பசுத்த ஆவியினுடைய பலன் நம்மை ஆட்கொள்ளும் போது, பசுத்த ஆவி நம்மோடு கூட இருக்கும் போது, பசுத்த ஆவியினுடைய ஆளுகை நமக்குள்ளே இருக்கும் போது, அவர் நம்மை ஆளுகை செய்யும் போது பிசாசு எந்த காரணத்திலும் நம்மை தொடமாட்டான். ஏனால் பசுத்த ஆவி உள்ளே இருக்கும் போது அவனுக்கு எச்சரிப்பு செல்லும். ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கிறவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், பிசாசை மேற்கொள்வதற்கு பலனை கொடுக்கிறவர், சோதனைகளை மேற்கொள்வதற்கு பலனை கொடுக்கிறவர், கண்ணீரை துடைத்து நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன் நமக்கு துணையாய் நிற்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர். அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். உங்கள் விசுவாசம் மனிதனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தினாலே நிற்கும்படி. அப்போ நம்முடைய விசுவாசம் எங்கே நிற்க வேண்டும் என்றால் பசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே நிற்க வேண்டும். அந்த பசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே நிற்கிற விசுவாசித்தான் நிலையாய் நிற்பான். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல. என் விசுவாசம் பலப்படுவது பசுத்தாவினாலே. என் விசுவாசம் பலப்படுவது அவருடைய சத்தியத்தினாலே. அவருடைய சத்தியத்தை நான் பின்பற்றும் பொழுது, அதில் நிலைத்து நிற்கும் போது என் விசுவாசத்தில் பலன் அடையும். அதுக்கு தான் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்கு ஜீவ கிரீடம்
இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கருமையானவளே, நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறோமா? கேள்விக்குறி. பரிசுத்த ஆவி இல்லாதபடி உறுதியாய் நிற்க முடியாது. பரிசுத்த ஆவி இல்லாதபடி நீ வாழ்க்கையிலே எதையும் முன்னேற முடியாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தேவ சத்தியத்தை கேட்கின்றவர்களே, உங்களுடைய விசுவாசம் பலவீனம் அடையக்கூடாது. உங்களுடைய விசுவாசத்தில் பின்வாங்கி போகக்கூடாது. உன் விசுவாசத்தில் தளர்ந்து போகக்கூடாது. உன் விசுவாசத்தில் நீ தள்ளாடி நடக்கக்கூடாது பசுத்த வாழ்க்கையில். ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது நம்மிடத்தில் என்னவென்றால், நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பலத்தினால நிற்க வேண்டும். சொந்த பலத்தினால அல்ல, தேவனுடைய பலத்தினாலே நிற்கக்கூடிய ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. இந்த பிரசங்கம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, இது பசுத்தாவினுடைய ஞானத்தினாலே, பசுத்தாவி கொடுக்கிற அந்த வசனத்தினாலே நாம் அவரை பின்பற்றுகிறோம், அவருக்குள் நிலைத்து நிற்கிறோம், அவர் நமக்குள் வாழ்கிறார். ஒவ்வொரு பிரசங்கமும் ஒவ்வொரு தேவ வசனமும் பசுத்த ஆவியினுடைய ஞானத்தினாலே, பசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே வருவது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஆவினாலும் ஆவினுடைய பலத்தினாலும் வழிநடத்தப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். இது உறுதியாக நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஞானத்தினாலே நாம் வளர வேண்டும். பசுத்த ஆவியினுடைய உதவி உனக்கும் எனக்கும் தேவை. பசுத்த ஆவி சகல சத்தியத்திலும் உங்களை வழிநடத்துவார். நீ ஒவ்வொரு நாளும் பசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்று வாழ வேண்டும் என்றால், பசுத்த ஆவி போதிக்கிற அந்த சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அந்த சத்தியம் நம்மை ஆட்கொள்ளுகிறது, அந்த சத்தியம் நம்மை வழி நடத்துகிறது, அந்த சத்தியம் நம்மை வாழ்க்கையில் இருளை அகற்றுகிறது, அந்த சத்தியம் நமக்கு ஒளியாய் மாறுகிறது, அந்த சத்தியம் நமக்கு விடுதலையாய் மாறுகிறது. செய்கிற தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய எச்சரிக்கிற ஒரு ஆவியானவர் உண்டு. யார் தவறு செய்தாலும் அந்த தவறை கர்த்தர் எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் சொன்னான், யோவான் ஸ்நானகன் சொன்னான், எனக்கு பின்னாக வருகிறவர் பசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் உங்களை அபிஷேகம் பண்ணுவார் என்று யோவான் ஸ்நானகனே சொன்னான். பசுத்த ஆவியை குறித்து அவன் சொன்னான். அவன் கர்த்தருக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கும் போது அந்த பசுத்த ஆவி இறங்கி அமர்ந்தார் கிறிஸ்துவின் மீது. அந்த பசுத்த ஆவியினுடைய அபிஷேகமும் வல்லமையும் நிரப்பப்பட்டவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் செய்த இந்த உலகத்தினுடைய சுவிசேஷ வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலும் பசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வல்லமை அவரை பின்தொடர்ந்தது. அந்த பசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டார். நிரப்பப்பட்ட கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில்
நம்மை நிரப்ப வேண்டும். இந்த பசுத்த ஆவியினுடைய பெலன் நம்மை நிரப்ப வேண்டும். அதே கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் இந்த நாளிலே பார்த்தோம். காத்திருங்கள் என்றார். காத்திருந்தவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். பசுத்த ஆவி வரும்போது பெலன் அடைவீர்கள் என்று. ஆமா, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அப்போஸ்தல புத்தகத்தில் பசுத்த ஆவி இறங்கி வந்தார், நிரப்பினார். அவருடைய நிறைவு முற்றிலுமாக தலைக்கீழாய் மாற்றினது. எழும்பி பிரகாசித்தார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த சத்தியத்தின் மூலமாக யூத ஜனங்களோ புறஜாதிகளோ விடுதலை ஆவதற்கு இந்த பசுத்த ஆவியின் மூலமாய் அருளப்பட்ட வார்த்தையை தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். ஆகவே முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் மீட்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். 2:38 அப்போஸ்தலரில் அவர் பிரசங்கம் பண்ணின பிறகு அதே அதிகாரத்தில் பார்க்கிறோம், அனுதினமும் சபையிலே விசுவாசிகள் சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையில் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையானது பரிசுத்த ஆவியினுடைய பெலன். விசுவாசத்தில் நிற்பதற்கும், பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்வதற்கும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கும், இருளை மேற்கொள்வதற்கும், பிசாசு எதிர்த்து நிற்பதற்கும், பாவத்தை தன் சிந்தனையிலோ தன்னுடைய இதயத்திலோ அவைகள் ஆட்கொள்ளாதபடி நாம் அவைகளிலிருந்து விடுதலை பெற, அவைகளை எதிர்த்து நிற்க கர்த்தருடைய ஆவியானவர், பசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே இந்த பசுத்த ஆவியினுடைய பெலனை பெற்று விசுவாசத்தில் வாழ்வோம். அவருடைய துணை தான் நமக்கு அவசியம். அவர் சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்துகிறவர். அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தேவை. நம் ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய இதயத்தையும் பலப்படுத்துகிற பசுத்த ஆவி. அந்த பசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கும் போது அவர் செய்கிற கிரியைகள் நாம் பலனடைந்து விசுவாசத்தில் ஓங்கி பிரகாசிக்க, பற்றி எரிய, கிறிஸ்துவுக்காக வாழ, கிறிஸ்துவுக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். பசுத்த ஆவி உன்னுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து சென்றீர். பசுத்த ஆவி உம்முடைய சித்தத்திற்கு ஏற்றபடி வந்தார். மேலே அறையில் இருந்தவர்களை நிரப்பினார். அவர்கள் எழும்பி பிரகாசித்தார்கள், உமக்காக சாட்சி உள்ள பிள்ளைகளாயிருந்தார்கள். அதே போல இந்த காலகட்டத்தில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே நிரப்புவீராக. பசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே நிரப்புவீராக. இந்த சத்தியத்தை வைத்து வாழவும், சத்தியத்தில் நிலைத்து நிற்கவும், அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை தேவ பலத்தினாலே நிற்கவும் கிருபை தர வேணும் என்று செபிக்கிறேன். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவருக்கும் துணையா நிற்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமீன். 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 பரிசுத்த ஆவியானவரை தந்து வழி நடத்துகிற கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். அதேவேளை மறு உழைப்பிலே கேட்கிற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். ஓகே, தேங்க் யூ பிரதர். காட் பிளஸ் யூ. அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் பெரியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே போய்ப்போம். பாஸ்டர், பிரைஸ் லார்ட். பாஸ்டர்
Praise Lord, brother. ஆமாம், உங்களுக்கு சாட்டர்டே நேரம் இருக்குமா? 6:30 மணிக்கு. என்ன கேக்குறீங்களா? ஆமாம், சாட்டர்டே பின்னேரம் 6:30 மணிக்கு செய்தி கொடுக்க உங்களுக்கு டைம் இருக்குமா? டைம் இருக்கு brother. ஓகே, இருக்கு. அப்போ சாட்டர்டேக்கு உங்களை போட்டு விடுறேன். நீங்கள் அதே வழியிலே ரிமைண்டர் தாரன். கத்தர் வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமென். God bless you. Thank you. ஆமென். ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் பவுல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு திரும்பமாக சனிக்கிழமை அபிஷேக ஆராதனையில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன்.